2024 மார்ச் மாசத்துல நடந்த இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2024ஆம் ஆண்டிற்கான நிறுத்திய கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ டி எம் கிருஷ்ணா, நீனா பிரசாத், கீதா ராஜா, மார்கரெட் பாஸ்டின். நிறுத்திய கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்துடுறேன்னா ஆப்ஷன் பி நீனா பிரசாத். நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய இடைநிலை கல்வி வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராஜ்குமார் மிட்டல், அரவிந்த் பனகரியா, ராகுல் சிங், நிதி சிப்பர். மத்திய இடைநிலை கல்வி வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டவர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ராகுல் சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொது சிவில் சட்டம் எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவின்படி ஒப்புதல் வழங்கப்பட்டது? சட்டப்பிரிவு 200, சட்டப்பிரிவு 201, சட்டப்பிரிவு 202, சட்டப்பிரிவு 203. பொது சிவில் சட்டம் எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவின்படி ஒப்புதல் வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 201. நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்வதேச கணித தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 28, மார்ச் 14, மே 20, ஜூன் 15. சர்வதேச கணித தினம், இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிஷியன் டே. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மார்ச் 14. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகில இந்திய ஆராய்ச்சி அறிஞர்கள் மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட், ஆப்ஷன் பி கான்பூர், ஆப்ஷன் டி சி டெல்லி, ஆப்ஷன் டி சென்னை. அகில இந்திய ஆராய்ச்சி அறிஞர்கள் மாநாடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சென்னை. சென்னை ஐஐடியில தான் இந்த மாநாடு நடைபெற்றுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சப்சார்கூட் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஜார்க்கண்ட், குஜராத், மிசோரம், அருணாச்சல பிரதேஷ். சப்சார்கூட் திருவிழா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மிசோரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த விமான நிலையத்தில் சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பெங்களூர், ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி ஹைதராபாத். எந்த விமான நிலையத்தில் சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஹைதராபாத். நெக்ஸ்ட் கொஸ்டின். கேரளாவில் தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியையின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சோஃபியா, ஆப்ஷன் பி ஜெமினி, ஆப்ஷன் சி அலெக்சா, ஆப்ஷன் டி ஐரிஷ். இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியையின் பெயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஐரிஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின். பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிபப்ளிக் எனும் நூலின் ஆசிரியர் யார்? சசி தரூர், மன்மோகன் சிங், ஜெய்சங்கர், ஸ்ரீதரன் பிள்ளை. பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிபப்ளிக். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஸ்ரீதரன் பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கையில் 4வது இடம் பிடித்த மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. புலிகளின் எண்ணிக்கை 4வது இடம் பிடித்த மாநிலம்.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட்ல வந்து மத்திய பிரதேசம் 3907 புள்ளி, மகாராஷ்டிரா செகண்ட் 1985 புள்ளிகள் இருக்கிறது. கர்நாடகா வந்து தேர்ட் பொசிஷன் 1879. தமிழ்நாடு தான் 4வது இடத்துல இருக்கு 1070 புள்ளிகள் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசு இ டிக்கெட்டிங் வழங்கும் திட்டத்தினை எந்த வங்கியுடன் இணைந்து செயல்படுத்த உள்ளது? ஆப்ஷன் ஏ பேங்க் ஆஃப் பரோடா, ஆப்ஷன் பி ஐசிஐசிஐ பேங்க், ஆப்ஷன் சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி ஹெச்டிஎஃப்சி பேங்க். இ டிக்கெட்டிங்க எந்த பேங்கோட இணைந்து செயல்படுத்து? ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2023ஆம் ஆண்டு தேசிய மாதிரி கணக்கெடுப்பு புள்ளி விவர அறிக்கையின்படி இந்தியாவின் வேலையின்மை விகிதம் என்ன? 4.2%, 3.6%, 3.1%, 4.5%. இந்த அறிக்கை வந்து 15 வயதுக்கு மேற்பட்டவர்களோட வேலையின்மை விகிதம். 2023 தேசிய மாதிரி கணக்கெடுப்பு புள்ளி விவர அறிக்கை. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி 3.1%. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆயுத இறக்குமதியில் முதலிடம் பிடித்த நாடு எது? கத்தார், சவுதி அரேபியா, இந்தியா, சீனா. ஆயுத இறக்குமதியில் முதலிடம் பிடித்த நாடு. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி இந்தியா. செகண்ட் சவுதி அரேபியா, தேர்ட் வந்து கத்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் முதல் அணுசக்தி உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? நியூயார்க், பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெனீவா. உலகின் முதல் அணுசக்தி உச்சி மாநாடு. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி பெல்ஜியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் 2024ஆம் ஆண்டிற்கான பாரத ரத்னா விருது பெற்றவர்களில் அல்லாதவர் யார்? எல்.கே. அத்வானி, டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன், கர்பூரி தாக்கூர், வாஜ்பாய். 2024 ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது பெற்றவர் அல்லாதவர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி வாஜ்பாய். மற்ற 3 பேருக்குமே 2024 பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. எல்.கே. அத்வானி, டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன், கர்பூரி தாக்கூர். எல்.கே. அத்வானிக்கு மட்டும்தான் உயிரோட இருக்கும்போது பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க இந்த லிஸ்ட்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2024ஆம் ஆண்டு ரஞ்சி கோப்பை போட்டியில் சாம்பியன் பட்டத்தை தோற்ற அணி எது? மும்பை அணி, கர்நாடக அணி, விதர்பா அணி, தமிழ்நாடு அணி. 2024ஆம் ஆண்டு ரஞ்சி கோப்பையில் சாம்பியன் பட்டத்தை தோற்ற அணி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி விதர்பா அணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சாம்பியன் பட்டம் வென்றது வந்து மும்பை அணி. மும்பைக்கும் விதர்பாவுக்கும் மேட்ச் நடக்கும். மும்பை வந்து ஜெயிச்சிடும். 42வது தடவையா மும்பை அணி வின் பண்ணியிருக்கும். விதர்பா அணி தோற்றுக்கும். இங்க தோற்ற அணி கேட்டனா நம்ம விதர்பா அணி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் நதி ஓங்கில் டால்பின் ஆராய்ச்சி மையம் எங்கு திறக்கப்பட்டது? கல்கத்தா, ராஞ்சி, பாட்னா, வாரணாசி. இந்தியாவின் முதல் நதி ஓங்கில் ஆராய்ச்சி மையம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பாட்னா. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? 98வது, 108வது, 126வது, 140வது. மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா பெற்றுள்ள இடம்.
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 126வது இடம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் வேலைக்கு செல்லும் பெண்களின் சதவீதம் என்ன? 28%, 33%, 37%, 49%. வேலைக்கு செல்லும் பெண்களின் சதவீதம் என்ன? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 37%. நெக்ஸ்ட் கொஸ்டின். 10வது ப்ரோ கபடி லீக் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது? பெங்களூரு புல்ஸ், ஹரியானா ஸ்டீல்ஸ், தமிழ் தலைவாஸ், புனேரி பல்தான்ஸ். பத்தாவது ப்ரோ கபடி லீக் சாம்பியன் பட்டம் பெற்ற அணி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி புனேரி பல்தான்ஸ். புனேரி பல்தான்ஸ்க்கும் ஹரியானா ஸ்டீல்ஸ்க்கும் மேட்ச் ஃபைனல் நடந்திருக்கும். புனேரி பல்தான்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 6வது சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம் எங்கு நடைபெற்றது? நியூயார்க், பாரிஸ் பிரான்ஸ், டோக்கியோ ஜப்பான், நைரோபி கென்யா. 6வது சுற்றுச்சூழல் பேரவை கூட்டம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி நைரோபி கென்யா. நெக்ஸ்ட் கொஸ்டின். துலிப் மலர் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஜார்க்கண்ட், நாகாலாந்து, ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானா. துலிப் மலர் திருவிழா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2024 புவி நேரம் எப்போது அனுசரிக்கப்பட்டது? மார்ச் 8, மார்ச் 15, மார்ச் 25, மார்ச் 31. புவி நேரம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி மார்ச் 25. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் ஆலை எங்கு நிறுவப்பட உள்ளது? பாட்னா, பீகார், ராஞ்சி, ஜார்க்கண்ட், ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், தொலேரா, குஜராத். முதல் செமிகண்டக்டர் ஆலை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி தொலேரா, குஜராத். நெக்ஸ்ட் கொஸ்டின். சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடத்திற்கு சூட்டப்பட்ட பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கலாம் பாயிண்ட், ஆப்ஷன் பி மங்கள் பாயிண்ட், ஆப்ஷன் சி சிவசக்தி பாயிண்ட், ஆப்ஷன் டி பாரத சக்தி பாயிண்ட். விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடத்திற்கு பெயர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி சிவசக்தி பாயிண்ட். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.